எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்குமா? சாமி, சொல்லுங்கம்மா. அங்க பிரதட்சணம் பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேம்மா. அம்மா, நீங்க போய் மஞ்சள் படம் கட்டிட்டு வாங்க. அங்க பிரதட்சணம் முடிஞ்ச உடனே தீச்சட்டி எடுக்கணும். சாமி, இந்த கோயிலோட சுற்றளவு எவ்வளவு இருக்கும்? அது குறைஞ்சது 1/2 கிலோமீட்டர் இருக்கும். என்னாலலாம் அதை பண்ண முடியாது. ஹே ஸ்ரீஜா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீ அம்மா கண்ணில் படுற வரைக்கும் மட்டும் உருளு, அதுக்கப்புறம் எழுந்துக்கோ. வேற ஒரு ஆளை உருளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்படியா? வா, மஞ்சள் புடவை கட்டிக்க. இதுதான் விஷயமா? இதுக்கு ஒரு வழி பண்றேன். கொடுங்க 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 முதல்ல. கொடுங்க கொடுங்க கொடுங்க. வாங்கி வாங்கி. இன்னொன்னு கொடுங்க. வா. இன்னொன்னு. சரி, வா வா, சீக்கிரம் வா. பசி வைத்து ஐயோ, சாப்பிடியா? ஸ்டாப் ஸ்டாப். நீங்க வேற தானே இருக்கீங்க. பரிகாரம் முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. கோவில் பிரசாதம் தானே சாமி. சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. ஐயோ சாமி, நாங்க விரதங்கிறத மறந்து வாங்கிட்டோம். இது கோயில் பிரசாதம் வேற, கீழே போடக்கூடாது. அதனால நாங்களே சாப்பிடுறோம். நான் அதுக்கு இருக்கேன். இதை புடி, அதை கொடுங்க, அதையும் கொடுங்க. ஆஹா, இதை வை. ஆஹா, கோவில் பிரசாதத்துக்குன்னு ஒரு தனி ருசி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. என்னமா பண்ணிருக்காங்க. சிஷ்யா, பிரசாத லஞ்சுக்கு பார்சல் பண்ணிடுறேன் சாமி. கைக்கு வந்தது வாய்க்கு வராம போச்சே சரோஜா. சரோஜா, இன்னொரு தடவை கேட்டு பாப்பா. வாயா, கிளம்பலாம். பாட்டி, என்னப்பா? ஸ்ரீஜா நம்ம குடும்பத்துக்காக பரிகாரம் பண்றா. இந்த பரிகாரம் முடியற வரைக்கும் கூடவே இருப்போமே. அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கலாம்பா, கூடவே இருக்கலாம். பசி வைத்து கிள்ளுது.
வீரபாகு இப்படி உருள்றா பாரு. உருளட்டும் உருளட்டும். அவ்வளவுதான் ஸ்ரீஜா, முடிஞ்சிருச்சு. எழுந்துரு. கல்பனா, இந்த மாலையை போடுமா. தீச்சட்டி ரெடிமா? அவகிட்ட கொடுங்க. இப்பவே என்னால முடியல. மறுபடியும் தீச்சட்டியா எடுக்க முடியாது. ஸ்ரீஜா, அது போலிதான். அது நீ பிடிச்சா சுடவே சுடாது. நம்பலாமா? சுடாதுல்ல. அந்த தீச்சட்டிய என் வீட்டுக்காரர் தான் ரெடி பண்ணிருக்காரு. நீ கவலையே படாத, சுடவே சுடாது. சுடாதாமா? சந்திரிகா, இத தூக்க சொல்லுங்க, சூடே இருக்காது. யோ, உண்மையை தானே சொல்ற? அப்படி நம்பிக்கை இல்லைனா இத தூக்கி பாருங்க. ஐயோ, ஆமாயா, சூடே இல்ல. இத நானே தூக்கிட்டு போய் சுத்துவேனே. யோ, இந்தாயா, பேசினபடி 2000 ரூபாய் பணம். ரொம்ப சந்தோஷம் சார். வரேன். செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. ஏ கண்ணாத்தா. எனக்கு வேப்பிலலாம் வேணாம், தீச்சட்டியை கொடுங்க. சட்டியை மட்டும் தூக்கி கொடுங்கம்மா. பாவம்ல. ஐயோ,
அப்பா என்னங்க சட்டி டம்மின்னு சொன்னீங்க, ஆனா இந்த சுடு சுடுது. இது டம்மி தான் ஸ்ரீஜா. ஏங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டம்மி சட்டியை ரெடி பண்ண சொன்னேன். பண்ணீங்களா? அதாம்மா இது. ஆனா இவ கை சுடுதுன்னு சொல்றாளே. தெரியலையே. என்னங்க நீங்க? ஆண்டி அவ கை கண்டிப்பா சுட்டே தீரும். ஏன்னா அந்த டம்மி தீச்சட்டியை மாத்திட்டு ஒரிஜினல் தீச்சட்டியை வச்சதே நான் தான். யாருக்காக இந்த சட்டி யாருக்காக? சுடுதே. இங்க வச்சிருவோம். அப்பா யாரும் பார்க்கல. அங்கிள் இங்க என்ன பண்றாரு? தீச்சட்டி எதுக்கு மாத்தி வச்சிட்டு இருக்காரு? சம்திங் ராங். ஜில்லுன்னு இருக்கு. ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னால முடியல. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்துரு ஸ்ரீஜா. அம்மா வேற பாத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க, எனக்கு தான் சூடு தாங்க முடியல. வாயில வடை சுடுற உங்களுக்கு என்ன, வலியும் வேதனையும் எனக்கு தான். சரி சரி, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன், புலம்பாம பண்ணிடு. கொஞ்சம் தூரம் தாம்மா.
நான் வந்துட்டேன். அத்தா மரியாத்தா. நல்லா இருமா தாய். தீச்சட்டி கீழே விழுந்தாலே அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனா அது நடக்காத மாதிரி நீ குறுக்க வந்து தாங்கி பிடிச்சு நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சிட்ட. என் குடும்பத்துல உள்ள எல்லா குறையும் தீர்க்க எங்க குலதெய்வம் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்க. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா, இது என்னோட கடமை. அம்மா இப்ப சாப்பிட போலாம்ல? ஐயோ அவசரப்படாதீங்க, வாங்க போலாம். முதல்ல சாப்பிடுவோம். ஏங்க போயா, நீ போயா. அவன் பசி அவனுக்கு தான் தெரியும். சோத்துக்கு சுத்தமா இருப்போம் போடுறீங்க. யோ, என்ன சிச்சுவேஷன் சாங்கா? உனக்கு கொல்ல போறேன் பாரு. முதல்ல ஆஃப் பண்ணியா அந்த பாட்டை. ஆஃப் பண்ணியா. இப்ப எப்படி இருக்கு ஸ்ரீஜா? செம்ம கடுப்பா இருக்கு. எல்லாம் இதுங்களாலதான். மூஞ்ச பாரு. பண்றதையும் பண்ணிட்டு திருவிழால காணாம போன குழந்தைங்க மாதிரி. நாங்க என்னம்மா வாய மூடு. என்ன பண்ணீங்களா? சும்மா இருந்தவங்க கிட்ட அதை பண்ணுவா இதை பண்ணுவான்னு சொல்லி என்ன நெருப்பு செடி தூக்க வச்சிட்டீங்கல்ல. அவங்கள சொல்லி எந்த யூஸும் இல்ல. இதெல்லாம் அந்த விக்ரம் பண்ண பிளான். எனக்கு வலிச்ச மாதிரி அவனுக்கும் வலிக்கணும். அந்த பிரீத்தியை அடிச்சா மட்டும்தான் அவனுக்கு வலிக்கும். அப்படி பண்ணா நம்ம பிரீத்தியை அழிச்ச மாதிரியும் இருக்கும், இந்த விக்ரமையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். நான் ஜெயில இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சதில்ல. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நடக்க போகுது. ஸ்ரீஜா, நீ அத்தை பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்ல நீ இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு தடவை ஜெயிச்சிட்டேன்னு ஓவரா சீன் போடாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நான் சொன்ன மாதிரி அந்த பிரீத்திய நிச்சயதார்த்தத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறனா இல்லையான்னு மட்டும் பாரு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க அத்தை. வர அத்தை. பாய் மாமா. பாய் மாப்ள. ஹே, அவன் வந்து என்ன வெறுப்பேத்திட்டு போறான். மாப்பிள்ளையா உங்களுக்கு? உங்களை விடு ஸ்ரீஜா, அவங்க என்ன பண்ணுவாங்க? விக்ரம் இவ்வளவு தூரம் வந்து என்ன பேசி வெறுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டான். அந்த பிரீத்திய அடிக்கிற அடியில இவனே அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நல்ல பிளான் ஸ்ரீஜா. விக்ரம் உனக்கு இருக்குடா.